ஹாய்ங்க. பொதுவாகவே இந்த சமையல் வேலையை கூட நம்ம பரபரப்பாக செஞ்சு முடிச்சுருவோம். முடிச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அந்த அழுக்கு பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கோவமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ பாத்திரம் ஆயிடுதே அப்படின்ட்டு. வீட்டில் மற்ற வேலை கிடக்கும்போது கூட அது பெருசாக தெரியாதுங்க. ஆனால் இந்த பாத்திரம் கழுவாமல் கிடக்கும்போது மட்டும்தான் என்னவோ தெரியல வீடே குப்பையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுங்க. அதனால் முதல்ல கிச்சனை தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன். கிச்சன் சுத்தமாக இருந்தால் தாங்க எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. அதை முடிச்சுட்டு நான் எங்கள் வீட்டில் தண்ணிக்கு பம்ப் வாங்கி வச்சுருக்கோம். எதனால் அப்படின்னா என் பையனுக்கு நாங்கள் குடத்துல தண்ணி வச்சோன்னா எதையாவது கொண்டு உள்ளே போட்டுருவான். அவன் விளையாடுற பொம்மையாக இருக்கட்டும், இல்லை காய்கறியாக இருக்கட்டும். ஸோ அவன்கிட்ட இருந்து தற்காத்துக்க தாங்க நாங்கள் இந்த பம்பு வாங்கி வச்சுருக்கோம். இது ரொம்பவுமே யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்கள் வீட்லேயும் ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கேன் தண்ணி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த பம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த பம்பு ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க. பாய்.